ஹலோ வெல்கம் டு எஸ்டிடி சேனல். லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஓலா கம்பெனி ரெண்டு நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலை பற்றி தான் நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். இன்னொரு மாடல் இருக்குல்ல, அதை ரிவ்யூ போட்டிருக்க மாட்டேன். அந்த ஸ்கூட்டர் இருக்குல்ல, அதை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆனால் அதில் என்னன்னா, அந்த ரெண்டாவது மாடல் இருக்குல்ல, அதில் ரெண்டு வேரியன்ட் இருக்கு. அதில் ஒரு வேரியண்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்து நீங்கள் தமிழ் பேஜில் பார்த்துருப்பீங்க. பட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதோட ஃபெசிலிட்டி என்ன, அந்த ஸ்கூட்டர் ஸ்பீடு எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோ, என்ன மோட்டர் இருக்குது, என்ன பிரேக் இருக்குது, என்ன பேட்டரி இருக்குது, வேறு என்னென்ன டீட்டெயிலாம் அதில் இருக்குது, எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ டெலிவரி ஆகுது. ஸோ இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஆல்ரெடி சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். இது வரைக்கும் ஓலாலே நீங்கள் பார்க்காத ஒரு லுக்கு தான் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லுக்கு பார்க்குறதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நார்மல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி இருக்காது. இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். அதேமாதிரி லைசன்ஸும் அவசியம் கிடையாது. வித்தவுட் லைசன்ஸ் இல்லாமலே நீங்கள் ஓட்டிட்டு போகலாம். இப்போது பசங்க இல்லை லேடிஸ்லாம் வந்து காலேஜ் போவாங்க, வேலைக்கு போவாங்க, அவங்களாம் சில பேர் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டிட்டு போவாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். இப்போ நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு மெசேஜ் வருதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு உடனே இன்டிமேஷன் காட்டும். அதே மாதிரி அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருதுன்னு வச்சிங்களேன், இன்கமிங் கால் எதுவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே டிஸ்பிளே இன்டிமேஷன் காட்டும். இந்த ஸ்கூட்டரோட மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆப்லாம் இருக்குல்ல, மொபைல் ஆப், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நெவிகேஷன் அசிஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இடம் தெரியாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 250 வாட்ஸ் பவர்ஃபுல் பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரில். அதேமாரி பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ட்ரம் பிரேக் இருக்குது, பேக்லையும் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் டிஸ்க் வராது. ஸோ டிஸ்க் தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று அட்வான்ஸ்டு மாடலாம் இருக்குது, நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிங்க. மெயினாக இந்த ஸ்கூட்டர் எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா B2B யூசர்ஸ் இருக்குல்ல, அதாவது டெலிவரி பாய்ஸ் லக்கேஜ் எடுத்துட்டு போகிறாங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு தான் இந்த ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கு யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். பட் பர்டிகுலராக டெலிவரி பாய்ஸு B2B யூசர்ஸ்க்கு இந்த ஸ்கூட்டர் செட் ஆகும். ஏன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். வைஃபை இருக்குல்ல, அதை அக்சஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ப்ளூடூத் இருக்குல்ல, அதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வண்டியோட மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் பேட்டரி லோவாக இருக்குது, இல்லைனா சார்ஜ் குறைய போகுது அப்படின்னா உடனே உங்களுக்கு டிஸ்பிளேல இன்டிமேட் காட்டுற லோ பேட்டரி அலாரம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்ல தான் இருக்குது, ரிமோட் லாக் கொடுக்கல. ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணல இருக்கா இல்லைங்கிறது இல்லை, பட் வண்டி டெலிவரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல, அது டிஜிட்டலில் இருக்குது. ட்ரிப்போமீட்டர் இருக்குல்ல, அதுவும் எல்லாமே டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேக்கில் டைலைட் இருக்குல்ல, அது எல்லாமே எல்இடியில் எடுத்துருக்கு. அதேமாரி டர்ன் இண்டிகேட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் 1.5 kWh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்வாப்பபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் பேட்டரி கழட்டிட்டு போய் தனியாக சார்ஜ் போட்டுக்கலாம், இல்லை வண்டியோட வச்சு சார்ஜ் பண்ணாலும் போட்டுக்கலாம், அந்த மெத்தட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ண ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் இந்த மாடல் வராது, இதுக்கு அடுத்த மாடல் இருக்குல்ல, அதில் தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மைலேஜ் 100க்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஒரு பேட்டரி தான் போட முடியும். இல்லை எனக்கு 100க்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களோட ஆப்ஷன் பொறுத்தா இருக்குது, ஏன்னா பட்ஜெட் விலையாக தான் இருக்கும். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 மணி நேரம் வச்சுங்களேன், அதுக்குள்ளே சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை 112 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக ஓட்டிட்டு போக முடியும். இந்த 112 அப்படிங்கிறது பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் மாறும். நீங்கள் எத்தனை பேட்டரி போட்டிருக்கீங்க, எவ்வளோ கெப்பாசிட்டி போட்டிருக்கீங்க, அது தகுந்த மாதிரி தான் மைலேஜ் மாறும். ஸோ 1.5 போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 75 to 80 அந்த கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்கும். உங்களுக்கு 112 மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பேட்டரி போட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். ஸோ டெலிவரி பாய்ஸ்லாம் இருக்காங்களா, இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், அப்புறம் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறையா கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேரியர் ஃப்ரண்ட் பேக் சைட்லாம் இந்த பேக் வைக்கிறது, திங்ஸ் வைக்கிறது, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெலிவரிக்கு போகும்போது ஒரு நாளைக்கு வந்து சாலிடாக 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு இது பெட்ரோல் காசு ரொம்ப மிச்சம் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்கூட்டர் இருக்கும். மெயினாக அதுக்கு தான் இந்த ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேரியர்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விஷயம் தான்.
ஃப்ரண்ட்டில் அலாய்வில் கொடுத்துருக்காங்க, பேக்கில் அலாய்வில் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. அதேமாதிரி டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான், ஃப்ரண்ட்டில் மட்டும் சீட் இருக்குது. பேக்கில் கேரியர் ட்ரே கொடுத்துருக்காங்க, ஏன்னா அதை பேக்கு திங்ஸ் வைக்கணும்ல, அதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா மெயினாக என்ன பண்ணுவோம்னா எல்லாம் எந்த கலர் வேணும் அப்படின்னு தான் பார்ப்போம். பட் இந்த ஸ்கூட்டரில் ஒரு டிராபேக் என்னன்னா நிறைய கலர் ஆப்ஷன் கொடுக்கல, ஒரே ஒரு கலரில் தான் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் கலர் மட்டும்தான். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டிராபேக் இருக்குது இதில். இன்னொன்று என்னன்னா டெலிவரி பாய்ஸுக்கும் B2Bஸுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன டைம். அந்த டயத்துக்குள்ள வண்டி இது திங்ஸை போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது ஹை ஸ்பீடில் கொடுத்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இவங்க வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது என்னன்னா லோ ஸ்பீடில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டிராபேக்காக இருக்குது. ஸ்பீடுன்னு பார்க்கும்போது மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு தான் இந்த ஸ்கூட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லோ ஸ்பீடு தான் சொல்லணும், ஏன்னா வந்து கம்மியான ஸ்பீடு தான் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஹை ஸ்பீடு வேணும்னா இதுக்கு அடுத்த மாடல் ஒன்று இருக்குது, அது வந்து உங்களுக்கு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி யூசேஜ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஸ்பீடு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த மாடல் ஒன்று இருக்குது, அது வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரிவ்யூ பார்த்தது பேசிக் வேரியண்ட் தான், அதாவது ஓலா ஜிக் ப்ளஸ் அப்படின்னு 2 வேரியண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தது ஜிக்குங்கிற வேரியண்ட் தான். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசங்கிறத சொல்லிடுறேன். ஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடுன்னு பார்த்தா 25 km/h ஸ்பீட் லோவாக தான் இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 70-80 வரைக்கும் கொடுக்கும். சிங்கிள் பேட்டரி மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39,940 எக்ஸ்ட்ரா ப்ரைஸாக இருக்குது. ஆனால் ஜிக் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடுன்னு வரும்போது 40 to 45 km/h இருக்கும். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே கொடுக்கும். அதேமாதிரி வந்து ஸ்பீடும் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஒரு 10,000 அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதான். ரேட் வந்து கம்மியாக வேணும், ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மைலேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இது எடுத்துங்க. இல்லை எனக்கு ஸ்பீடும் அதிகமாக வேணும், மைலேஜும் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் 10,000 அதிகமாக போட்டு நீங்கள் ஜிக் ப்ளஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள இது வித்தியாசம் தான். அதே மாதிரி கலரை பொறுத்த வரைக்கும் ஜிக்கில் வந்து கலர் வந்து ஒரே ஒரு கலர் தான். பட் இதில் வந்து கொஞ்சம் ரெட் கலர் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி லுக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் மாறும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த 2 வேரியண்ட்டுமே நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட புக்கிங்லாம் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறும் 499 ரூபா கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏப்ரல் மேலேருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான புக்கிங்லாம் இப்போ ஆன்லைனில் போயிட்டு இருக்கு, எல்லா சைட்ல இருக்கு. இன்னும் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓலாவோட கம்பெனி அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கூட்டர் புக் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிங்க. ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா இந்த ஸ்கூட்டர் மெயினாக B2Bs தான் அவங்களுக்கு வந்து செட் ஆகும். இல்லை பர்சனல் யூசேஜ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷ் தான். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு சூப்பரான B2B டெலிவரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி டிஃபரெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விடுவது GT.